தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். KineMaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். இந்த லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண பிறகு அதோட எண்டுக்கு போயிட்டு மேலே உள்ள மீடியா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டாக இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி ஒரு 20 செகண்ட் ஒரு ட்ராக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. அடுத்ததாக இந்த நம்ம ஆட் பண்ண பேக்ரவுண்டோட ஸ்டார்டிங் வந்துட்டு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். இந்த ஆரோ ட்ராக் பண்ணி எனக்கு தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக வச்சுட்டு கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இன்னொரு பிக்சர் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அடுத்த பிக்சரை நான் இந்த பிக்சர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த பிக்சர் ஆட் பண்ணி இந்த பிக்சர் இந்த ஆரோ ட்ராக் பண்ணி தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வச்சுட்டு இந்த பிக்சர் தேவையான அளவுக்கு ட்ராக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 3 பிக்சர் வந்து ஆட் பண்ணுங்கள். 3 பிக்சர் தான் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு 3 பிக்சர் வந்து ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நான் ஆட் பண்ணுற மாதிரி சைஸ் வந்து ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண பிளாக் கலர் பேக்ரவுண்ட் ஆட் பண்ண பாருங்க. அதோட ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண அப்புறம் உங்களுக்கு கீ கலர் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணி க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக ரிமூவ் ஆயிடும். நீங்கள் செலக்ட் பண்ண க்ரீனில் கரெக்டாக ரிமூவ் ஆனால் மேலே உள்ள பயனும் கீழே உள்ள பயனும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு பார்ட் எங்கே முடியுது அப்படின்றத பாருங்கள். இந்த இடத்துல முடிஞ்சு பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள். அதனால் அந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் அவுல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிவிட்டு இந்த பிக்சர் அதோட ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இது முடிஞ்சு அடுத்த பார்ட் வந்து ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு அந்த இடத்துல பிக்சர் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல எங்கே முடியுது அப்படின்றத பாருங்கள். லைட்டாக ட்ராக் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த இடத்துல முடியுது. இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் அவுல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிவிட்டு இந்த இதை அப்படியே ட்ராக் பண்ணி இதில் வந்து விட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ரொம்ப மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ட்ராக் பண்ணி கீழே வந்து கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு தான் நம்ம வீடியோ வந்து ரெடி பண்ண போகிறோம். அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு இப்போ உங்களோட சாங் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த பிஜிஎம் வந்து செலக்ட் பண்ணதும் ப்ளே ஆகுது எனக்கு தேவை அப்படின்றதுனால ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். அடுத்ததான் அந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நான் இந்த ஃப்ரேம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஃப்ரேம் இமேஜை அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நம்ம இந்த பிஜிஎம் அளவுக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த எண்டுக்கு வந்துட்டு மேலே உள்ள பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் அவுல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு எக்ஸ் அவ்வளோ எல்லாமே கட் ஆகிடும். இந்த அளவுக்கு தான் கேலரியில் வந்து சேவ் ஆகும். அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்து நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், ஹைலைட்ஸ் அப்படின்ற இந்த 3 ஆப்ஷனையும் ஒரு 15லேருந்து ஒரு 20 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக அப்ளை டு ஆல் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா டெம்ப்ளேட் நம்ம ஆட் பண்ண பிக்சர் எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் கலர் வந்து டார்க்காக தெரியும். அதுக்காக தான் இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவியூ வந்து பார்த்துருங்க. அவ்வளோதான், வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக உங்களுக்கு ரெண்டராய் முடிஞ்சது உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.